மாப்பிள, அந்த ஆளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சதே நான் தான். எப்படி மாப்பிள மறந்தீங்க? ஓ ஆமா இல்ல. சரி அதை விடுங்க மாமா. நீங்களும் துரைவேலு மாமாவும் ரொம்ப தோஸ்தாச்சே. எப்படி உங்களுக்குள்ள கொலை பண்றேன்னு சொல்ற அளவுக்கு இப்படி சண்டை வந்தது? என்னால நம்பவே முடியல மாமா. என்ன மாமா பிரச்சனை? மாப்பிள, பரமசிவன் கழுத்தில் இருக்க பாம்பு கருடனை பார்த்து சௌக்கியமானு கேட்டுச்சான். அந்த மாதிரி இருக்கு மாப்பிள நீங்க கேட்கறது. ஓ அந்த கருடன் நீங்க தானா? அப்போ பாம்பு துரைவேலு மாமான்னு நினைக்கிறேன். அப்படிதானே மாமா? பாம்பு யாரு கருடன் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டது முக்கியம் இல்லை மாப்பிள. ஆனா பரமசிவன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாருங்க, அதுதான் விசேஷம். ஆனா ஒண்ணு மாப்பிள, சைலண்டா இருந்துகிட்டு எரிய நெருப்புல எண்ணெயை ஊத்துறீங்க பாருங்க, உண்மையிலேயே நீங்க பரமசிவன் தான். ஆனா ஒண்ணு மாப்பிள, பாம்புக்கு பரமசிவன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. கீழே இறங்கட்டும், காலில் போட்டு நசுக்காம விட மாட்டேன். மாமா இந்த மாதிரி நேரத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா துரைவேலு அங்கிளுக்கு கால் தடிக்கு விழுந்து அடிபட்டாலும் அதுக்கு நீங்க தான் காரணம்னு சொன்னா நீங்க கம்பி எண்ண வேண்டியது இருக்கும். ஜாக்கிரதை மாமா. மாப்பிள, நான் மாஜி மாமா ஆயிட்டதுனால அந்த துரைவேலு இப்போ உங்களுக்கு புது மாமாவா ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க பேச்சு அவனுக்கு சாதகமாகவும் எனக்கு பாதகமாகவும்ல இருக்கு. நீங்க இப்படி நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும் மாமா? நான் அவரு கொடுக்கறத விட உங்களுக்கு தான் ரொம்ப மரியாதை கொடுக்கறேன். அதோட அவரை அறிமுகம் செஞ்சு வச்சதும் நீங்க தானே. அதை எப்படி என்னால மறக்க முடியும்? பரவாயில்ல மாப்பிள, அந்த துரோகி என்ன மறந்துட்டாலும் நீங்க இன்னும் மறக்கல மாப்பிள. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். வரட்டுமா? மாமா ஒரே நிமிஷம். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அவரையும் வர சொல்றேன், பேசுவோம். நியாயம் எந்த பக்கம் பார்ப்போம். ரொம்ப வேடிக்கையா இருக்கு மாப்பிள. ஏன்னா புலிக்கும் எலிக்கும் பூனை பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, சரி வராது மாப்பிள. அது என் காலை சுத்திக்கிட்டு இருக்க பாம்பை எப்படி மிதிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஆள் அடங்க மாட்டார். இந்த மாதிரி பிளான் போட்டு மாட்ட விட்டாதான் என் வழிக்கு வருவார். என்னங்க, அந்த மனுஷன் சாதாரணமாவே ரொம்ப கோவப்படுவாரு. இன்னும் நீங்க போலீஸ்ல வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க. இன்னும் உங்க மேல எந்த அளவுக்கு கோவப்படுவாருன்னு தெரியலையே. ஏண்டி வாய முடி சும்மா இருக்க மாட்டியா? நானே பயத்துல நடுங்கி போய் உட்காந்துருக்கேன், நீ வேற ஏண்டி பயமுறுத்திட்டு இருக்க? நீங்க இப்படி பயப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் மாப்பிள்ளையும் கூடவே இருக்கட்டும், அவரால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொன்னேன். நீங்க எங்க கேட்டீங்க? மாப்பிள்ளை கூட இருக்கணும்னு தான் ஃபோன் பண்ணேன். அவர் உங்க வீட்டுக்கு தான் வரேன்னு சொன்னாரு. அவருக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். ஆனா மாப்பிள்ளை இன்னும் வரவே இல்லையே. ஏங்க, மாப்பிள்ளை வர்றதுக்கு முன்னாடி அந்த சண்முகநாதன் வந்துட்டா நம்ம கதி அதோ கதி தாங்க. ஏண்டி ஏண்டி என்ன மேலும் கலவரப்படுத்துற? கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா நீ? ஏங்க, நாம கூப்பிடாமலே மாப்பிள்ளை நம்ம வீடு தேடி வராருன்னா ஏதோ பெரிய பிரச்சனைன்னு தாங்க நினைக்கிறேன். ஏங்க, கொஞ்ச நாளைக்கு நம்ம வேணா ஊரை விட்டு போயிடலாமா? அடச்சி, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன். அந்த சண்முகநாதனுக்கு பலம் எது பலவீனம் எதுன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. நான் பாத்துக்கிறேன்டி, பயப்படாத. மாமா வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல அவர் ரொம்ப கோவமா தான் இருக்காரு. கோவத்தை வெளியில காட்டிக்கலனாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப அரண்டு மறந்து தான் போயிருக்காரு. மாப்பிள்ள, அவரை பார்க்கறது தான் ஆளு பந்தாவா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள பீஸ் போன பல்பு மாதிரி டம்மியா தான் இருப்பாரு. நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா சில நேரங்கள்ல பதுங்குற மாதிரி தெரியும். ஆனா அது பாயறதுக்கு தானே அப்புறம் தானே தெரியும். அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கொஞ்ச நாளைக்கு வெளியே சுத்துறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நல்லா சொல்லுங்க மாப்பிள்ள. நானும் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவர் எங்க கேக்குறாரு? எல்லாத்தையும் மாப்பிள்ள பாத்துக்குவாரு மாப்பிள்ள பாத்துக்குவாருன்னு சொல்றாரு. இது எப்படி சரியா வரும்? நீங்க சொல்றது சரிதான் அத்தை. என் மேல கொஞ்சம் பயம் இருந்தாலும் அவர் சாதாரண ஆள் கிடையாது. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்டு பார்த்தேன். ஆனா அவர் மூச்சை விட மாட்டேங்கிறாரு. மாப்பிள்ள,
நீங்க கேட்ட விதமே சரியில்லை. ஏன்னா பிரச்சனையே அவரு தானே. அவரு எப்படி பிரச்சனையை பத்தி சொல்லுவாரு? அது மட்டும் இல்ல மாப்ள, இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே அவரு தான். அவருடைய பேச்சு கேட்டு நானும் எவ்வளோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு செஞ்ச தப்ப உங்ககிட்ட எப்படி மாப்ள சொல்லுவாரு? மாப்ள, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா மாப்ள? சொல்லுங்க. நீங்க எங்க வீட்டு மருமகனா வரப்போறதுனால தான் எல்லா உண்மையும் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதா போச்சு. ஆனா இப்ப என் முதலாளி நம்ம 2 பேருக்கு எதிரி ஆயிட்டாரு. அதனால எதை செஞ்சாலும் எதை சொன்னாலும் ரொம்ப யோசிச்சு தான் சொல்லுவார். ஆமா மாமா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். இப்பெல்லாம் அவர் என்கிட்ட சரியாவே பேசுறதே இல்லை. நானா பேசினாலும் ஏதோ 2-3 வார்த்தை கடமைக்குன்னு பேசிட்டு வேலை இருக்குன்னு கிளம்பி போயிடுறாரு. நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறேன்னா அதுக்கு கீதாவும் நீங்களும் தான் காரணம். அதனால தான் மாமா உங்க மேல கோவமா இருக்கிற விஷயத்த நான் வீடு தேடி சொல்ல வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாப்ல. அதே மாதிரி கீதாவையும் நீங்க பார்த்துங்க. எங்க மேல இருக்கிற கோபத்தை கீதா மேல அவர் காட்டுவார். கவலைப்படாதீங்க, கீதா விஷயத்துல அவர் தலையிட மாட்டாரு. ஏன்னா நிக்கிதா ஏதாவது சொல்லிடுவாளோன்னு பயம் அவருக்கு. சரி, நான் கிளம்புறேன். வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா ஃபோன் பண்ணுங்க, நான் வரேன். சரிங்க மாப்ள. பாத்தியாடி, இப்படி ஒரு மாப்பிள்ள இருக்கும்போது நமக்கு என்னடி பயம்? மேடம், இது யார் வீடு? எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம்? உள்ள போனா தெரியும். வா சக்தி. வா. நிகிதா, நிகிதா உட்காரு. நிகிதா, நிகிதா எங்க? உன்னதாமா கேக்குறேன். நிகிதா எங்க? நிக்கிதா ஸ்கூலுக்கு போயிருக்கா. நீங்க யாரு? நிகிதா எப்போ வருவா? நிக்கிதா இப்போ வந்துருவா ஸ்கூல்ல இருந்து. நிக்கிதாவால ஏதாவது பிரச்சனையா? ஆமா, அவளால எனக்கு நிறைய பிரச்சனை. ராத்திரி ஆனா தூங்க விட மாட்டேங்கிறா, பகல்ல நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறா, சாப்பிட கூட முடியல. தினம் தினம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுகிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் மேல என்ன அம்மான்னு கூப்பிட மாட்டேங்கிறா. நீங்க நிக்கிதாவோட அம்மாவா? ஆமா, நீ யாரு? நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ, போதும். அவளா என்ன தேடி வருவான்னு நான் ஏமாந்து நின்னது போதும். என்ன அம்மான்னு கூப்பிடுவான்னு ஏங்கிட்டு இருந்ததும் போதும். ஆமா சக்தி, போதும். நான் இன்னைக்கு ஒரு முடிவெடுக்க போறேன். அவ வரட்டும். இன்னைக்கு என்னை விட்டு எங்க போறான்னு பாக்குறேன். சாரி மேடம், நீங்க நிக்கிதாவோட அம்மான்னு தெரியாம உங்களை யாருன்னு கேட்டுட்டேன். நீ ஏமா சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? நான் யாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? வந்ததும் வராததுமா நான் தான் உன்கிட்ட கொஞ்சம் வேகமா நடந்துக்கிட்டேன். நான் இப்போ நிக்கிதாவுக்கு ஃபோன் பண்றேன். ஏய் கீதா, கீதா, ஏய் ஏய் கீதா, ஏய் இங்க வா. அறிவு இருக்கா உனக்கு? எதுக்கு கண்டவங்களாம் வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க? முதல்ல அவங்கள வெளியில அனுப்பு. அங்கிள் ப்ளீஸ், அவங்க நிக்கிதாவோட அம்மா, உங்களுக்கு தெரியாதா? ஏய், நிக்கிதாவே அவங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, அப்புறம் எதுக்கு இவளை கூப்பிட்டு இங்க உட்கார வச்சிருக்க? ஏய் கீதா, முதல்ல அவளை ஏஞ்சி வெளில போ சொல்லு. இல்ல ஒன்ன கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளு. வெளில போ சொல்லு. அங்கிள் ப்ளீஸ், நீங்க பேசுறது நல்லா இல்ல. கௌதம் மாமாக்கு ஃபோன் பண்ணுங்க, அவர் வரட்டும். ஏய், எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே உன்னை அரஞ்சனா. மிஸ்டர் சண்முகநாதன், மேடம் இந்த அளவுக்கு கோவப்படுவாங்களா? என்ன தைரியம் இருந்தா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவேன்.
டேய் சண்முகநாதான்னு கூப்பிடலையேன்னு சந்தோஷப்படு. உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் இங்க வந்ததே நேரம் சரியா இருக்கிறதுனாலதான். உன்னை நேருக்கு நேரா சந்திக்கிறேன் பாரு. இன்னையில இருந்து தான் உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிக்குது. எனக்கா? பிச்சைக்கார குடும்பத்துல பிறந்த உன்னை இந்த முட்டாப்பைய ரத்னவேலு உன்னை மருமகளா ஆக்கினான் பாரு. இந்த வீட்டிலே இருந்து புருஷனோட சந்தோஷமா வாழாம அவனை கொன்னுட்டு ராணி மாதிரி வாழணும்னு நினைச்சல, அதான் கடவுள் உன்னை ஜெயிலுக்குள்ள அனுப்பிச்சு கஷ்டப்பட வச்சான். இவ்வளவுத்தையும் அனுபவிச்சுட்டு ஒரு மனுஷியா வந்து நிக்கிறியே. ஏய், இதுவே வேற ஒரு பொம்பளை செஞ்சிருந்தானா தூக்குல மாட்டி செத்துருப்பா, இல்ல கடல்ல விழுந்து செத்துருப்பா. இது ஏன் வீடு ஏன் பொண்ணுன்னு இங்க வந்து சொந்தம் கொண்டாடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? சிக், நீ எல்லாம் இந்த வீட்டுல நிக்கிறதே தகுதி இல்ல, முதல்ல வெளில போ. என் வீட்ல நான் வர்றதுக்கு நான் நிக்கிறதுக்கு எனக்கு என்ன வெக்கம்? ஆமா, உனக்கு வெக்கமான சூடு சொரணெல்லாம் எதுவுமே இல்லையா? நீ எதுக்கு இந்த வீட்ல இருக்க? இது என் மாப்பிள்ளை வீடு. எப்போ எப்போ கௌதம் உனக்கு மாப்பிள்ளை? உன் பொண்ணு மோகனா இந்த வீட்ல மருமகளா இருந்த வரைக்கும் தான், அது வரைக்கும் தான் கௌதம் உனக்கு மாப்பிள்ளை. உன் பொண்ணு தான் இறந்து போயிட்டால, அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேலை இங்க? நான் என் மாப்பிள்ளைக்காக தான் இங்க இருக்கேன். என்ன வெளியில போக சொல்றதுக்கு நீ யாரு? ஏய், நீ சாப்பிடுற சாப்பாடு, நீ குடிக்கிற தண்ணி, ஏன் நீ பண்ற செலவு எல்லாத்துலயும் பாதி ஏன் பணம், ஏன் சொத்து. கௌதம் மட்டும் சொன்னா செல்லுபடி ஆகாது, நான் சொல்லணும். என்ன கேட்காம எதுக்கு இந்த வீட்ல இருக்க? நான் கேட்ட கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியாதுல்ல? சொல்ல முடியாது. சக்தி, வா, நம்ம ரூம்ல இருக்கோம். உன் பேர் என்னம்மா? கீதா. சரி, என் பொண்ணுமதா என்கிட்ட வந்து சொல்லு. நம்ம ரூமா? ஐயோ, இவளுக்கு இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு எங்க இருந்து தைரியம் வந்தது? போச்சுடா, போச்சு. ஹலோ, ஹாய். மேடத்துக்கு நீங்க ரிலேஷனா? இல்ல, நானும் மேடமும் ஹாஸ்டல்ல தங்கியிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ். பாவம், நிக்கிதாவை பார்க்கறதுக்காக மேடம் மனசு என்ன பாடுபடும். கௌதம் மாமா பல தடவை மேடம் பத்தி சொல்லிருக்காரு. அதை கேட்கும் போதெல்லாம் நீங்களும் நிக்கிதாவும் செய்யறது சரியில்லைன்னு சொல்லிருக்கேன். ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்காம் முடிச்சிட்டேன். அப்போ நீங்க இந்த வீட்ல வேலைக்காரி இல்ல, அப்படிதானே? நான் வேலைக்காரி தாங்க. வேலைக்காரினா வீட்டு ஓனரை ஐயான்னு கூப்பிடணும், இல்ல சார்ன்னு கூப்பிடணும். நீங்க கௌதம் மாமான்னு சொன்னீங்க. எந்த வேலைக்காரியும் ஹவுஸ் ஓனரை மாமான்னு கூப்பிட மாட்டாங்க. உண்மையை சொல்லுங்க என்கிட்ட. சண்முகநாதன் அங்கிள் ரெண்டாவது பொண்ணு சௌமியாவும் நானும் காலேஜ் மேட். மோகனாக்கா இறந்ததுக்கு அப்புறம் சௌமியாவை கௌதம் மாமாவுக்கு கட்டி வைக்கணும்னு அங்கிள் ரொம்ப திட்டம் போட்டாரு. ஆனா ரெண்டாம் தரமா நான் கட்டிக்க மாட்டேன்னு சௌமியா போயிட்டா. நான் தான் மாமாவுக்கும் நிக்கிதாவுக்கும் எல்லா வகையிலுமே இந்த வீட்ல உதவியா இருக்கேன். இது பொறுக்காம சண்முகநாதன் அங்கிள் என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாரு. அப்புறம் நிக்கிதா சாப்பிடாம தூங்கவும் முடியாம தவியா தவிச்சிட்டு இருந்தா. கீதா சித்தி தான் வேணும்னு அடம் பிடிச்சா. யார் என்னை வீட்டை விட்டு அனுப்புனாரோ அவரே என் வீடு தேடி வந்து கூப்பிடணும்னு நிக்கிதா அடம் பிடிச்சு என்னை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா. இப்ப நான் வேலைக்காரி மாதிரி தான். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் வீட்டுக்காரியா ஆவேங்கிற நம்பிக்கையில தான் காத்துட்டு இருக்கேன். எதுக்கு ரெண்டாம் தாரமா கௌதம் சாரை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு கௌதம் மாமாவை ரொம்ப பிடிக்கும். சரி, உங்களுக்கு கௌதம் சாரை ரொம்ப பிடிக்கும். ஆனா சாருக்கு உங்களை பிடிச்சிருக்கா? அப்பா கிட்ட நிச்சயம் பண்ணவும் சம்மதிச்சிட்டாரு. நான் மேடம் கிட்ட பேசுறேன். ஆமா, கௌதம் சார் எப்ப வருவாரு? இப்பதான் சண்முகநாதன் அங்கிள் ஃபோன் பண்ணி பேசினாரு. இப்ப வந்துருவாரு. நிக்கிதாவும் கௌதம் மாமாவும் யார் வந்தாலும் நான் உள்ள கூட்டிட்டு வரேன். நீங்க போய் மேடம் கூட இருங்க. சரி, நான் வரேன்.
ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சா அதை எப்படியாவது போய் ஏதாவது ஒரு வழியில சால்வ் பண்ணிடலாம். ஆனா திடீர்னு கண்ணை குத்துற ஈட்டி மாதிரி இந்த தமிழ்ச்செல்வி வந்திருக்காளே, ஐயோ. அன்னைக்கு அப்படி பயந்துகிட்டு போனவ இன்னைக்கு எப்படி இவ்வளவு தைரியமா வந்திருப்பா? என்ன பேச்சு பேசுறா, என்னாலேயே நம்ப முடியலையே. விடக்கூடாது, இதை இப்படியே விடக்கூடாது. இப்ப கதையை எப்படியாவது முடிச்சாகணும். மாமா அண்ணி வந்திருக்காங்களா? வந்திருக்காளான்னு கேட்காதீங்க. நீங்க விரட்டிட்டீங்களா? விரட்டுறதா? நானா? மாப்ள, அவங்க வந்த வேகத்தை பார்த்தா நம்ம 2 பேரையும் தான் வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க போல இருக்கு. ஐயோ, என்ன பேச்சு, என்ன கோபம். நானே பயந்துட்டேன்னா பாருங்களேன். சரி இப்ப எங்க இருக்காங்க? மாப்ள, பேசாதீங்க. அவங்கள வீட்டை விட்டு வெளியில அனுப்புற வழியை பாருங்க. நிக்கிதாவை அனுப்பாதீங்க, பொண்ணை கூட்டிட்டு போக வந்திருக்காளாம். என்ன நடிப்பு நடிக்கிறா பாத்தீங்களா? நீங்க கொஞ்சம் வாய மூடி சும்மா இருக்கீங்களா? கீதா, கீதா, என்ன மாமா? அண்ணி எங்க இருக்காங்க? ரூம்ல இருக்காங்க. வா. வாங்க. மாமா, இது எங்க குடும்ப பிரச்சனை. நீங்க இங்கேயே இருங்க, ரூமுக்கு வந்துடாதீங்க. எங்க வீடா? ஒட்டிக்கலான்னு பார்த்தா இவனே என்னை வெட்டி விட்டுருவான் போல இருக்கு. சரி நீ போ. அண்ணி எப்படி இருக்கீங்க அண்ணி? இன்னும் உயிரோட தான் இருக்கேன் கௌதம். என் மேல கோவமா அண்ணி? இல்ல கௌதம், உன் மேல கோவமோ வருத்தமோ இல்ல. ஏன்னா கோர்ட்ல எல்லாரும் என் குழந்தைய தூக்கி எறிஞ்சிட்டு போனப்போ நீ தானே வளர்க்குறேன்னு சொல்லி வளர்த்து நிக்கிதாவ. ஆனா நான் வந்ததும் என் பொண்ணு என்னை பார்க்கல, பேசல, என்ன தாயாவே ஏத்துக்கல. கொலகாரி கொலகாரின்னு சொல்லி என் இதயத்தையே நொறுக்கிட்டா. என் பொண்ணுகிட்ட இருக்கிற இந்த சுபாவம் இயற்கையானதா இல்ல வளர்ப்புல வந்த தவறான்னு எனக்கு தெரியல. ஆனா பாதிக்கப்பட்ட தினமும் நான் தான். நான் ஜெயில இருந்து வீட்டுக்கு வந்ததும் என் பொண்ணு என்ன உதாசீனப்படுத்தினப்போ நீ என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா கௌதம்? அண்ணி அது ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். ஞாபகம் இருக்கு அண்ணி, சத்தியமா நான் மறக்கல. இல்ல, மறந்துட்ட. என்ன மறந்த? என் பொண்ண என் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்ன விஷயத்தை மறந்துட்ட. அதுதான் உண்மை. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல அண்ணி. மோகனாவோட விஷயத்துல நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். தெரியும், அது இப்போ. நான் சொல்றது அதுக்கு முன்னாடி. மோகனா இறந்ததுக்கு நான் வரணும்னு நினைச்சேன். ஆனா உன்னை சுத்தி பல விஷமிகள் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுனாலதான் நான் வரல. இப்ப நான் ஏன் வந்திருக்கேன்னு தெரியுமா? எனக்கு என் பொண்ணு, என் சொத்து வேணும், எல்லாமே வேணும். அண்ணி, நீங்க கேட்ட எல்லாமே என்னால கொடுக்க முடியும். ஆனா நிக்கிதாவை மட்டும் தர முடியாது அண்ணி. அண்ணி, தர முடியாதா? ஐயோ அண்ணி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. உங்களை அம்மான்னு கூப்பிட்டு சந்தோஷமா பக்கத்துல வந்து நிக்கிற நிக்கிதாவை என்னால தர முடியாதுன்னு நான் சொன்னேன். அந்த கவலை உனக்கு வேண்டாம் கௌதம், நான் பாத்துக்கிறேன். என் பொண்ணு எனக்கு வேணும். கொஞ்சம் டைம் கொடுங்க அண்ணி. இல்ல, இனிமே டைம் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டேன். இனி அதை மாத்திர மாதிரி இல்ல. நிகிதா வரட்டும் அண்ணி, நான் அனுப்பி வைக்கிறேன். ஐயோ, மேல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. தமிழ் வேற சாகசக்காரி. யாரை எப்படி அடிக்கணும், யாரை எப்படி கவுக்கணும் நல்லா தெரிஞ்சவ. இவன் வேற மேல போனா பேச்சையும் காணும், மூச்சையும் காணும். ஏற்கனவே அவ சொத்தே கேட்காம இவனே எடுத்து கொடுக்க போனா, இப்ப தமிழ் சொத்தை கேட்டு வந்திருக்கா. இவன் கொடுத்துருவானோ மாட்டானோ, கடவுளே கொடுக்க கூடாது. எம்மாடி அங்கிள், மேல என்னமா பேசிக்கிறாங்க? ஏதேதோ பேசுறாங்க, எனக்கு ஒண்ணு புரியல. நீங்க வேணா அங்க போய் என்ன பேசுறாங்கன்னு கேட்டு வாங்களேன். அங்கதான் வரக்கூடாதுன்னு கௌதம் சொல்லிட்டாரு. அப்புறம் நான் எங்க அங்க போறது? அப்புறம் எதுக்கு அங்கிள் டென்ஷன் ஆகுறீங்க? பேசாம உட்காருங்க. மொத்தத்துல இந்த வீட்டுல யாரு என்ன பேசுறதுன்னு ஒரு வரமுறையே இல்லாம போச்சு.
மொத்தத்துல இந்த வீட்ல இருக்க எல்லாரும் லூசுங்களா போச்சு. அப்படியா அங்கிள்? ஏய், என்ன அப்படியா? இப்ப நம்ம வாசல்ல நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த தமிழை வீட்டுக்குள்ள விட்டோன்னு வையி, நாம எல்லாரும் அந்த தெருவுல தான் போய் நிக்கணும். நீ அந்த தெருவுல இருந்து அப்படியே உங்க அப்பா வீட்டுக்கு போயிடலாம். எவனையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போட வேண்டியதுதான். உங்க நிலைமைய பாக்கும்போது எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வருது அங்கிள். என்ன பழமொழி? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வருமா? ஏன்னா என்ன அசிங்கமா பேசி வீட்டை விட்டு விரட்டினீங்க இல்லையா, இன்னைக்கு அதே நிலைமை உங்களுக்கு வந்திருக்கு. ஏய், கரெக்டா நேரம் பார்த்து கழுத்து இருக்கிறியே. இத பாரு, உனக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரப்போது பார்க்க தான் போற. கீதா சித்தி, எங்க கிளாஸ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட், மத்தவங்க எல்லாம் நெக்ஸ்ட். குட். ஏய் நிக்கிதா, என் கூட வா. உன்னை பாக்குறதுக்கு ஒருத்தங்க வந்திருக்காங்க. தாத்தா, ம். யார் தாத்தா? பாட்டியா? அம்மாடி, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அன்னைக்கு ஜெயில்ல இருந்து வந்தாங்களே உங்க அம்மா, அவங்க மறுபடியும் இங்க உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. ஐயோ, அம்மாடி, அவ அத சொல்லி இத சொல்லி அங்க போலாம் இங்க போலாம்னு சொல்லி உன்னை கூப்பிடுவாங்க. நீ போக கூடாது. அப்படி போன அப்புறம் தாத்தா உன் கூட பேச மாட்டேன். சித்தி, தாத்தா என்னென்னவோ சொல்றாங்க. நம்ம கூட போக மாட்டோம் சித்தி. இத தாமா நீ சொல்லணும். தமிழ் கூட நீ போன உன் வாழ்க்கையே வீணா போயிடும். அங்கிள், குழந்தை எதுக்கு பயமுறுத்துறீங்க? இங்க பாரு நிக்கிதா, அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்க பேச்சுதான் நீ கேட்கணும், வேற யார் பேச்சு நீ கேட்க கூடாது. அட சிச்சி, வாய முடு. புண்ணாக்கு புண்ணாக்கு. நல்ல சமயம் பார்த்து ஒத்து உதிரிய உன். அம்மாடி, தாத்தா சொன்ன மாதிரியே சொல்லிடுமா? சொல்லிடுவல்ல? தாத்தா, நான் யார் கூடயும் போக மாட்டேன் தாத்தா. எனக்கு யாரும் வேண்டாம். நான் இங்கே இருந்துடுறேன் தாத்தா. ஐய, நீ அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. அப்புறம் உன்னை நீ பயந்துகிட்டு எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. நீ தைரியமா போய் பேசு. அவ பயந்துகிட்டு ஓடிடுவா. ஏய் நிக்கிதா, சித்தி உனக்கு நல்லது தானே சொல்லுவேன், வா என் கூட. இல்ல சித்தி, நான் வர மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. ஐய, பயப்படாதம்மா. நீ தைரியமா போ. நான் இங்க தானே இருக்கேன். என்ன மீறி யாராவது உன்னை கூட்டிட்டு போயிடுவாங்களா இல்ல கூட்டு போக தான் விட்டுருவானா? நீ போ, நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன். போ நீனு. தாத்தா, சித்தி வேண்டாம் சித்தி. சித்தி, இவ மனசை மாத்திடுவாங்களோ? அண்ணி இப்படி கோவமா இருந்ததை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். நிக்கிதா வந்த உடனே எப்படியாவது அண்ணி கூட அனுப்பி வச்சிடணும். டாடி. நிக்கிதா, டாடி. என்னடா? என்ன டாடி, தாத்தாவும் கீதா சித்தியும் என்னென்னவோ சொல்றாங்க. அவங்க ஏன் மறுபடியும் வந்திருக்காங்க? இந்த பாருமா, அம்மா உன்னை பார்க்க வந்திருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அம்மாவுக்கு கோபம் வர அளவுக்கு எதுவும் பிரச்சனை பண்ணாத. டாடி சொன்ன கேப்பல்ல. கீதா நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஓகே மாமா. வா. டாடி. நிக்கிதா, வாம்மா, அம்மா கிட்ட வா. வா. ஏன் என்ன இப்படி மறுபடியும் சித்திரவதை பண்றீங்க? நிக்கிதா, நான் உன் அம்மா. இப்படிலாம் பேசி என்ன நோக்கடிக்காத. உங்களை பார்க்கணும்னு ஆசையே வரல, வெறுப்பு தான் வருது. நிக்கிதா, இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு தானே சொன்னேன். நீங்க இருங்க டாடி, எனக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்கல. அப்பாவை கொண்டவங்களை எப்படி எனக்கு பிடிக்கும்? உங்களை பார்த்தாலே கொலைகாரிய பார்க்குற மாதிரி இருக்கு. மேடம் ப்ளீஸ் கோவப்படாதீங்க. நிக்கிதா ஏதோ தெரியாம பேசுறா. இல்ல இல்ல, நான் தெரியாம பேசல, தெரிஞ்சுதான் பேசுறேன். ஏய். அவங்க நல்லவங்களே இல்ல, கெட்டவங்க.